ஹாய் காய்ஸ், வெல்கம் டு எஸ்வி ஆட்டோமேட்டிக். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வால் டெக்கர் தான் செய்ய போகிறோம். அதுவும் பீகாக் வால் டெக்கர் தான் செய்ய போகிறோம். ஸோ ரொம்ப ஈஸியாகவே செஞ்சிடலாம். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அதுக்காக நான் ஒரு 2 A4 ஷீட் எடுத்துருக்கேன். ஆனால் ஒன்றுத்தில் நம்ம கட் பண்ணி அந்த பட்டர்ஃப்ளைலாம் கட் பண்ண போகிறோம். இன்னொன்றுத்தில் நம்ம எல்லாத்தையும் ஒட்ட போகிறோம். ஸோ இது 2 தான் நம்மளுக்கு தேவைப்படும். இந்த A4 ஷீட் மட்டும்தான். A4 ஷீட் மட்டும் இல்லை, A4 ஷீட்டு, கலர் பென்சில் இது மாதிரிலாம் தேவைப்படும். ஸோ இப்போ நான் பட்டர்ஃப்ளை வரைய போகிறேன். ஸோ உங்களுக்கு நான் காட்டவே இல்லை. நான் உங்களுக்கு தெரிஞ்சுட்டு தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு நான் அப்படியே விட்டுட்டேன். ஆனால் பார்த்தீங்கன்னா அப்புறமா தான் தெரிஞ்சிச்சு. அப்புறமா தள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வரைஞ்சதுக்கு அப்புறம் தான் பார்த்தேன் இப்படியா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ தான் ஓ சாரி அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இது மாதிரி நான் வரைஞ்சிக்கிறேன். ஸோ இதே மாதிரி நான் இன்னொன்று வரைகிறேன் இப்போ. ஸோ எல்லாத்தையும் வரைஞ்சால் உங்களுக்கு போர் அடிக்கும், ரொம்ப போர் அடிக்கும். ஸோ அதனால் நான் எல்லாத்தையும் வரைஞ்சிட்டு உங்களுக்கு அப்புறமா காட்டுறேன். இந்த 2வது வரைஞ்சி முடிச்சதுக்கப்புறம் இல்லை. ஸோ இப்போ எல்லாத்தையும் நான் வரைஞ்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஓகேவா? ஸோ ஒரு 8 நிறைய வரைஞ்சிருப்பேன்னு நினைக்கிறேன். ஒரு 10 கிட்ட வரைஞ்சிருப்பேன்னு நினைக்கிறேன். தெரியல, எனக்கு சரியாக தெரியல. இப்போ நம்ம இது கட் பண்ண போகிறோம். ஸோ நான் உங்களுக்கு நான் கட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ கட் பண்ணலாம் கொஞ்சம் ரொம்ப போர் அடிக்கும். ஸோ அதனால் நான் கட் பண்ணிகிட்டே காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டேன். ஸோ இப்போ எல்லாத்தையும் கட் பண்ணி முடிச்சிட்டேன். 8 ஃப்ளவர் 8 பட்டர்ஃப்ளைன்னு நினைக்கிறேன். ஸோ நான் சொல்லியிருக்கேன்ல. ஸோ 8 பட்டர்ஃப்ளைன்னு நினைக்கிறேன். ஸோ மிச்சத்தில் ரொம்ப கேவலமாக இருந்துச்சுல. ஸோ 5, 6 இல்லை 6, 8 அதெல்லாம் ரொம்ப கேவலமாக இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். அதுக்கு ரொம்ப சாரி. ஸோ இப்போ இதெல்லாம் நம்ம கலர் அடிக்கணும். ஸோ கலர் அடிக்கிறதுக்கு நான் எல்லாத்தையும் கலர் அடிச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இது நான் அப்படி தூக்கி போட்டுருந்தேன். சூப்பராக இருந்துச்சு பார்க்கறதுக்கு. அதனால் நான் தூக்கி போட்டுருந்தேன். ஸோ நான் இப்போ பண்ண போகிறேன். ஸோ கலர் அடித்து முடிச்சாச்சு. ஓகே, இப்போ கலர் அடித்து முடிச்சாச்சு. ஸோ நிறைய கலர்லாம் இல்லை. நான் ஒரே கலர் குட்டி குட்டியாக வேறு வேறு கலர் அடிச்சிருக்கேன். ஸோ இப்போ இது எல்லாத்தையும் நம்ம ஒட்டணும் இல்லையா? ஆனால் அதுக்கு முன்னாடி நான் இந்த பீகாக் நானே வரைஞ்சேன். ஸோ எங்கள் வீட்டு தலகாணியில் இருக்கும் அந்த மாதிரி பீகாக் மாதிரி. ஸோ அதை பார்த்துட்டு நான் வரைஞ்சேன். ஸோ பார்த்திங்கன்னா நான் ரொம்ப நேரம் பண்ணேன். இது பண்ணுறதெல்லாம் காமிச்சிட்டு தான் ரொம்ப நேரம் ஆயிருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 30 நிமிஷம் 20 நிமிஷம் கழிச்சு இதை வரைஞ்சிருப்பேன், முடிச்சிருப்பேன் நான். ஏன்னா ரொம்ப நேரம் ஆச்சு. இதனால் ரொம்ப நேரம் பண்ணதுனால காமிக்க முடியல என்னால். ஓகேவா? ஸோ இது நான் ரொம்ப கஷ்டமாக இருக்கு. பார்க்கறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் நான் ரொம்ப நேரம் கஷ்டப்பட்டு வரைஞ்சேன். ஓகே, இப்போ நான் இவ்வளோ பெரிய A4 ஷீட் எடுத்துருக்கேன். ஆனால் இவ்வளோ பெருசுலாம் நம்மளுக்கு தேவையே படாது. ஸோ இதில் நான் கட் பண்ண போகிறேன். ஸோ இது நான் ஒட்டுற அளவுக்குலாம் கட் பண்ணி பார்க்க போகிறேன். ஸோ இங்கே பாருங்கள். இப்போ இதை ஒட்டுற அளவுக்கு நான் கட் பண்ண போகிறேன். பார்த்திங்கன்னா கட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ பாருங்கள், இப்படி தான் இருக்குது. ஸோ இதை நம்ம ஒட்ட போகிறோம். நம்ம இந்த பூ எல்லாத்தையும் நான் உங்களுக்கு ஒட்டிகிட்டே நான் காட்டுறேன். பூ இல்லை, பூனே வருது எனக்கு. பட்டர்ஃப்ளை எல்லாத்தையும் ஒட்டிட்டு நான் காட்டுறேன். இப்போ தான் எனக்கு ராகம் வருது. பூவெல்லாம் ஒட்டிருப்பான். ஸோ எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. பூவெல்லாம் ஒட்டிருக்கலாம். ஸோ இதே மாதிரி மடிச்சுட்டு அதில் ஒட்டுங்க. நான் அப்போ தான் நிஜமான ஒரு பட்டர்ஃப்ளை இருக்க மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ இதை மடிச்சுட்டு இதே மாதிரி எல்லாத்தையும் மடித்து ஒட்டுங்க. ஓகேவா? நான் இப்போ எப்படி மடிக்கிறது அப்படின்றது ரொம்ப நேரம் காட்டிகிட்ருக்கேன். ஓகே, ஸோ இப்போ நான் உங்களுக்கு எல்லாத்தையும் காட்டுறேன். ஒட்டிட்டதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு காட்டுறேன். இப்போ இப்படி தான் இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்கள் இது கண்டிப்பாக வால் டெக்கரில் நாங்கள் வாலில் நீங்கள் கண்டிப்பாக இதை ஒட்டலாம். ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு. இதெல்லாம் நான் மடக்கினேன், ஆனால் மடக்கவே இல்லை அதுக்கப்புறம். ஸோ இது மாதிரி நீங்களும் மடக்கிக்கோங்க. மடக்கிட்டு ஒட்டுங்க. ஆனால் ஒட்டும் போது ரெண்டும் சேர்ந்து ஒட்டிக்குது. அதோட சேர்த்து ஒட்டிக்குது மடக்கும் போது. ஸோ ஓகே, அது கம்மு என் கையில் ஒட்டிச்சு பாருங்கள். இன்னும் எதுவுமே காயலை. கம்மு ஒட்டிக்கிச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். ஆனால் அது ஃபோக்கஸே ஆகலை. அதுக்குள்ளே அது பறந்து போயிடுச்சு. சரி, அதெல்லாம் நமக்கு காமிக்கிறது வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இதுவே காமிக்கிறேன். ஸோ இது நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு. இந்த மயில் இதெல்லாம் பண்ணுறதுனால ரொம்ப சூப்பராக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு பின்னாடிலாம் நம்ம நான் இது ஒட்டலான்னு பார்த்தேன். ஸோ பாருங்கள், இந்த மாதிரி ஒட்டியிருக்கேன். நான் ஆல்ரெடி டெக்கரேஷன் டேப் வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அதை போய் செக் பண்ணி பாருங்கள். ஓகேவா? இப்போ வாலில் ஓட்டினா நல்லாயிருக்கும். ஸோ நான் வால் டெக்கரில் ஒட்டிட்டு காட்டுறேன்.
ஸோ இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த 2 வால் டெக்கருமே வந்து லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, இல்லைனா நான் கார்டில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஓகே, இது ரொம்ப சூப்பராக இருக்குது. ஓகே, பாய்.